மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாலை 6 மணி இலங்கையில நேற்று எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. இன்றைக்கு சமையல் எரிவாயுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால பல பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஈரான் பலதரப்பட்ட தகவல்களை இன்றைய நாள்ல உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இதுல அவங்க வெளியிட்ட தகவல்கள்ல பல நாடுகள் இதனால பாதிக்கப்பட போகுது. ஏன் இலங்கையும் கூட நேரடியாக இதனால பாதிக்கப்படலாம். அது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்று ஹார்முஸ் கால்வாய் வழியாக கொண்டு செல்லப்படுகின்ற கப்பல்கள் தொடர்பான பல தரவுகளையும், இந்த ஹார்முஸ் கால்வாய் தொடர்பான முக்கியமான தீர்மானங்களை ஈரான் வருகின்ற நாட்களில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரானிய மிக முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் பேராசிரியர்களும் ஈரான் பக்கமாக உத்தியோகபூர்வமாக இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஹார்முஸ் கால்வாயை ஈரான் முற்றுமுழுதாக மூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். இந்த ஹார்முஸ் கால்வாயை ஏன் இவர்கள் மூடப் போகிறார்கள் என்றால், இப்பொழுது பல நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது அமெரிக்காவால. அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், தாங்கள் விரும்புவோர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுது. ஒரு நாளும் இந்த கனவு பலிக்க போறதில்லை, ஈரான் அதை விட்டுக் கொடுக்க போறதும் இல்லை. அதனால இந்த போர் தொடர்ச்சியாக இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதால ஈரான் இப்பொழுது ஹார்முஸ் கால்வாய் மேல குறி வச்சிருக்காங்க. அப்படி இதை மூடினாலும் இன்னும் சில நிபந்தனைகளை அவங்க கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த ஹார்முஸ் கால்வாய் வழியாக பயணிக்கின்ற கப்பல்களுக்கு வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா, ஈரான் இப்பொழுது இந்த தாக்குதலால மிகப்பெரிய அளவான பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு காரணம் யுத்தம் செய்த நாடுகள் தான். இந்த யுத்தம் செய்த நாடுகள் தான் இந்த செலவை ஈடுகட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது அந்த கொள்கையில், அந்த எண்ணத்தில் ஈரான் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல வந்தால் இந்த கால்வாய் வழியாக செல்லுகின்ற அத்தனை கப்பல்களுக்கும் வரி விதிப்பதே நிலையாக கொண்டுள்ளது ஈரான். இந்த தகவல்களை ஈரான் என்று அவங்களுடைய பல ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன செய்ய போறாங்கன்னா, ஒவ்வொரு கப்பல்களுக்கும் வரி விதிக்க போறாங்க. வரி விதிக்கும் போது பல நாடுகள் இதனால பாதிக்கப்படும். பல நாடுகள் இதுக்கு வரி விதிக்க வேண்டி வரும். வரி விதிக்கும் போது பல நாடுகளுக்கான ஏற்றுமதியில விலை உயர்வுகள் வரலாம். ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, இந்த வரியும் விதிக்கணும். இங்க கொண்டு கொடுக்கும் போது இப்ப இருக்கிற எரிபொருளுடைய விலைகள் இன்னும் 20 முதல் 40% வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுது. இதனால மிகப்பெரிய அளவுல எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அமெரிக்கா உள்ளிட்ட, ஏன் அமெரிக்கா இந்த பகுதியால தான் அதிகமான எரிபொருளை கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், ஏன் இலங்கையும் இதனால பாதிக்கப்படும். நிறைய பேர் கேட்கலாம், அந்தந்த நாடுகள் பாதிக்கப்படலாம், இலங்கை வந்து ஹார்முஸ் கால்வாய் வழியாக எரிபொருளை கொண்டு வரதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா சீனா, இந்தியா, நாம எரிபொருளை வாங்குற சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இங்கிருந்து தான் கொண்டு வராங்க. ஏன் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள், ஆசிய நாடு கூட மிக முக்கியமான நாடுகள் இங்க இந்த வழியாக தான் கொண்டு வராங்க. உலகத்துல 20% எரிபொருளை கொண்டு செல்லுகின்ற பாதை இந்த ஹார்முஸ் கால்வாய் தான். இதுல முக்கியமா ஆசிய நாடுகள் இருக்காங்க. எனவே இதனால இலங்கைக்கும் பாதிப்புகள் இருக்கு. இந்த வரி நிலைமையை ஈரான் அறிவித்தால் அமெரிக்காவோ அல்லது மேல்த்தைய நாடுகளோ ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி இருக்கு. ஏன் அவங்களோட பக்கம் இல்லை இந்த ஹார்முஸ் கால்வாய் அப்படின்றது, இந்த கடல் பரப்புன்றது ஈரானுக்கு சொந்தமானதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஈரானுக்கு சொந்தமானது இல்லை, இது சர்வதேச கடல் மட்டம் தான். ஆனாலும் ஓமான் இந்த பக்கமாக, அதாவது ஈரான் பக்கமாக இந்த கால்வாய் வழியாக வரும்போது அவங்களோட அந்த பகுதியால, அதாவது போர்டர் அப்படின்னு சொல்லுங்க, அந்த பகுதியால வரணும். கிட்டத்தட்ட ஈரானுக்கு உள்ளால வார மாதிரி தான் அது இருக்கும். இவங்க வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதை மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கப்பலுக்கான வரி செலுத்துறதுக்கு நடைமுறையை கொண்டு வந்தால் கண்டிப்பா செலுத்தி தான் போக வேண்டிய கட்டாயமும் வரலாம். இது ஒரு மிக முக்கியமான விடயமாக ஈரான் பக்கமாக இன்று வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்திகள்ல சொல்றாங்க. இது பல நாடுகள் இப்பொழுது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வாங்க, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க என்ற ஒரு கட்டத்துக்குள்ள ஈரான் வருமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளை ஈரான் வைக்க வாய்ப்புகள் இருக்கு சர்வதேச ரீதியில. ஈரான் தங்களோட கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஆயுதத்தை வைத்திருக்காங்கன்றத வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஊடகங்கள் மூலமாகவும் அங்கு உத்தியோகபூர்வமா அரச நிலைகளை வெளியில சொல்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஊடக பேச்சாளர்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை இன்று ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியில், அந்த முதலீட்டில் அமெரிக்கா இந்த
எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையே செய்ய போகிறாங்க. இதை செய்கிறதுக்கான ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு, இந்தியாவுடைய முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 20 வருட கால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இன்று பரவலாக ஈரான் பக்கமாக ஈரான் ஊடகங்களில் பேசும்போது இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அமெரிக்கா தங்களுக்குத்தானே எரிபொருளை வருகின்ற காலங்களில் உருவாக்குறதுக்கான அல்லது சுத்திகரித்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இது நீண்ட கால போராக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இப்பொழுது சர்வதேச ரீதியில். இவங்க இப்ப பேச்சுவார்த்தை முடிஞ்சு இது நிறைவுக்குள்ள வந்தாலும் மீண்டும் ஈரான் மீது எப்போ வேணாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்ற ஒரு கட்டத்துக்குள்ள இவங்க அந்த எண்ணத்தில் இருப்பதுதான் இப்பொழுது அமெரிக்கா ஒரு மிக பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமெரிக்காவில் உருவாக்குவதற்கு முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனால அவங்க தப்பித்துக் கொள்வாங்க. பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதோட ஆசிய நாடுகள், இப்ப இலங்கை போன்ற பல நாடுகள் பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உலகத்துல இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இப்ப வரைக்கும் இந்த 11ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 85 நாடுகள்ல எரிபொருளுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கிறது. சில நாடுகள் ஏப்ரல் மாதத்தினுடைய, அதாவது ஒவ்வொரு மாதம் முதல் கிழமையில் தான் எரிபொருளுடைய விலையை அதிகரிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் வரையில முதல் கிழமையில இந்த மாதிரி நிலைமை இருப்பதால இன்னும் பல நாடுகள் எரிபொருட்களுடைய விலைகளை அதிகரிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இப்ப இன்றைய நாள்ல பரவலா பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, இந்தியாவில் இயற்கை எரிவாயுடைய இறக்குமதி குறைஞ்சதால பல தொழில்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறிய கைத்தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹோட்டல்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில இடங்கள் சொல்றாங்க இல்ல, அது அப்படி இல்லை, இது பதுக்கி இருக்காங்க. பெரிய ஹோட்டல்காரங்க எல்லாருமே இதை வாங்கி பதுக்கிட்டாங்க. சிறிய ஹோட்டல் நடுத்தரமான அந்த தொழில்துறைக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் இது பற்றாக்குறையாக இருக்கொழிய மற்றபடி கையிருப்பில் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்படுது. ஆனால் கடந்த கிழமையிலிருந்து இயற்கை எரிவாயுவை நாட்டுக்குள் கொண்டு வரத்துல மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு. காரணம், ஹார்முஸ் கால்வாய் வழியாக கொண்டு வர முடியாது. கத்தார் அதை நிறுத்தி இருக்காங்க. இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யறதை நிறுத்தி இருக்காங்க. கத்தார்கிட்ட இருந்து தான் 25% இயற்கை எரிவாயு கிட்டத்தட்ட அவங்க தான் அங்கிருந்து தான் வாங்குறாங்க. எனவே அந்த மாதிரி ஒரு தடை ஏற்பட்டிருப்பதால இந்த விஷயம் இப்பொழுது இந்தியாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதோடு மட்டுமில்லாம இந்த கால்வாய் இப்பொழுது நாளைக்கே சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வரி விதிக்கிறோம் திறங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, வரி விதித்து திறக்கிறோம்னு சொன்னாலும் கூட, இனி வரப்போற புதிய கப்பல்கள் வரத்துக்கு 1 மாத காலம் எடுக்கும். அந்த கால்வாயால வரத்துக்குன்னு சொல்லப்படுது. காரணம், ஏற்கனவே அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு அபாயம் இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் பல கப்பல்கள் இப்பொழுது நீண்ட வரிசையில் இருக்காங்க. இதனால இந்த கப்பல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக அங்கிருந்து வெளியாகும் போது இங்க இருக்கின்ற கப்பல் போக்குவரத்து நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். கப்பல் போக்குவரத்து தாமதமாகலாம். இதனாலேயும் எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கலாம் வருகின்ற நாட்கள் என்ற மாதிரியும் சொல்றாங்க. இதோட மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து இந்த கடந்த 12 நாட்கள்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 40,000 பிரஜைகள் வெளியேறிருக்காங்க மத்திய கிழக்குல இருந்து. 40,000 பேர். இன்னும் 10,000க்கும் அதிகமானவங்க இந்த 2-3 நாட்கள்ல விண்ணப்பிச்சிருக்காங்க. அதாவது முன்பதிவு செஞ்சிருக்காங்க விமான டிக்கெட்டுகளை. எனவே மத்திய கிழக்குல இருந்து பெரிய அளவான அமெரிக்கர்கள் வெளியேறி கொண்டிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் இப்பொழுது மத்திய கிழக்குக்கான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கு. இன்றைய நாளிலையும் கத்தார் மீது விமானப்படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சவுதி, லெபனான், இந்த மாதிரி பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட நெதர்லாந்தை சேர்ந்த நெதர்லாந்தினுடைய விமான சேவை நிறுவனம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தங்களுடைய சேவைகள் அத்தனையுமே இடைநிறுத்திருக்காங்க. மத்திய கிழக்கு, குறிப்பா துபாய்க்கான விமான சேவை. இது எல்லாமே பெரிய அளவு பாதிப்பை இந்த விமான போக்குவரத்திலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கிலும் இப்பொழுது ஏற்றுமதி குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதோட சுற்றுலாத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்தின் காரணமாக பல விமான சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாதைகள் மாற்றப்பட்டிருப்பதால கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை ஏற்றதால இன்னும் கட்டணம் அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களால போக்குவரத்துக்கள், சுற்றுலாத்துறை என்று பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பக்கமாக பார்த்தா இன்றைய நாளில் காலி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஈரானிய யுத்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகளுடைய உடலங்களை ஈரானுக்கு கையளிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் உத்தரவை வழங்கியிருக்காங்க. அதோட அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஈரானிய யுத்த கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட பணியாளர்களை பராமரிப்பது, அவர்களுக்கான மருத்துவ செலவு அத்தனையுமே மனிதாயமான அடிப்படையில் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு என்று. அதோட நேற்று எரிபொருள் விலை அதிகரிப்பு, இன்றைக்கு எரிவாயுடைய விலை அதிகரிப்பால பல உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் எரிபொருள் விலை ஏற்றத்தால கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. பாடசாலை
போக்குவரத்து சேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களுடைய கட்டணங்கள் 5% அதிகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இப்பொழுது பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு தடவை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டால் அதுவும் இன்னும் பெரிய அளவாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.